So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So recently பாத்தீங்க அப்படினா அந்த Swift Desire அதாவது Suzuki Desire வந்து ரீசன்ட்டா லான்ச் ஆயிருந்தது. So அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி Suzuki உடைய Swiftல நமக்கு நல்ல ஆஃபர்ஸ் வந்து Suzuki ல இருந்து கொடுத்துட்டு இருக்காங்கனே சொல்லலாம். So உங்களுக்காக ரொம்ப நாளா நீங்க என்கிட்ட கேட்டுட்டு இருந்த வண்டி Suzuki Swift உடைய பேஸ் வேரியன்ட் ஆன LXi மாடல். ஸோ இந்த வண்டியோடைய ஒரு டீடைல் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வண்டியோடைய LXi வேரியண்ட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் கிடைக்குது, இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட், தென் அதனுடைய ஸ்பெசிஃபிகேஷன், இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ், இந்த வண்டியோடைய கீழிருந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சுசுக்கிக்கான லோகோவோட நார்மலான ஒரு கீ தான் வந்து இந்த LXi வேரியண்ட்டான பேஸ் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கான லாக், தென் அதுக்கப்புறமா அன்லாக்கான பட்டன் கிடைக்குது. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஸ்பேர் கீயும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃப்ரண்ட் டிசைன்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ சுசுக்கிக்கான லோகோ வந்து ஒரு சில்வர் க்ரோம் ஃபினிஷில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கு. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு க்ளாஸி எஃபெக்டில் வந்துட்டு ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் கிரில்லு. தென் ஃப்ரண்ட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டுவல் டோன் எஃபெக்ட் வந்து உங்களால் பார்க்க முடியும். கீழே ஸ்கிட் பிளேட் வந்து ஒரு மேட் ஃபினிஷ் பிளாக் கலர்லையும், பம்பர் வந்து ஒரு பாடி கலர்லையும் கொடுத்துருக்காங்க. தென் ஃபாக் லேம்ப் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப் வராது. ஒரு மஸ்குலர் டிசைனை வந்து உங்களுக்கு முன்னாடி வந்துட்டு பார்க்க முடியும். தேர்ட் ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுக்கும் இந்த ஜென்ரேஷன் ஷிஃப்ட்டுக்கும் நிறைய வித்தியாசங்கள் வந்து உங்களுக்கு டிசைன் வைஸில் வந்து ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. டாப் அண்ட் வீடியோ வந்து இந்த வண்டியோடைய டாப் அண்ட் வீடியோ மேலே ஐகார்டில் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லி பிளாக் கலர் ஹவுசிங் பண்ண ஒரு ஹெட்லாம்ப்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு டிஆர்எல் கிடையாது. ஸோ ஒரு க்ரோம் லைன் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. ஹாலோஜன் செட்டப்பில் தான் கொடுத்துருக்கு. ப்ரொஜெக்டர் ஹாலோஜன் பல்ப் தான் வந்து பேஸ் வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் பேஸ் வேரியண்ட்லேயே வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹெட்லாம்ப்ஸ் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு வைப்பர்ஸ் வந்து 2 கிடச்சிருக்கு. ஸோ வைப்பரோடைய வாஷர் ஃப்ளூயிட் இங்கே இன்டெக்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ விண்ட்ஷீல்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான சைஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே நமக்கு சைட் ப்ரொஃபைல் போய் பார்ப்போம். சைட் ப்ரொஃபைல் போய் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லைன் ட்ராவல் ஆகிட்டு அப்படியே வந்துட்டு ட்ராவல் பண்ணி ரியரோடைய டெயில் லேம்ப் கூட முடிச்சிருக்காங்க. ஒரு டீசெண்டான டீடைலிங் எலமெண்ட் வந்து டிசைனில் ஃபாலோ பண்ணியிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டயர் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 160/80 ரிம் சைஸ் வந்து 14 இன்ச்சுக்கான ஸ்டீல் வீல் வந்து இங்கே கிடச்சிருக்கு. மேலே வந்து கேப் வந்து நம்ம போட்டிருக்கோம், கப்பு கொடுத்துருக்கிறது பார்க்க முடியும். ஒரு ஸ்டீல் வீல் தான் நமக்கு இங்கே கிடைக்குது. ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கும் பேக்கில் வந்து நமக்கு ட்ரம் பிரேக்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெக்ஃபர்ஷனுக்கான சஸ்பென்ஷன், ரியரில் வந்து டார்ஷன் பீமுக்கான சஸ்பென்ஷனும் ப்ரொவைட் ஆகிருக்கு. இந்த வண்டியோடைய ஓவரால் லென்த் வந்து 3800 மில்லிமீட்டருக்கான லென்த்தும், ஹைட் வந்து 1.5 மீட்டருக்கான ஒரு ஹைட்டும், விட்த்து பொறுத்த வரைக்கும் 1.7 மீட்டருக்கான ஒரு விட்த்தும் கொடுத்துருக்கு. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2450 மில்லிமீட்டருக்கான ஒரு வீல் பேஸ் வந்து இந்த வண்டியில் வந்து கிடச்சிருக்கு. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 163 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ கீழே டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓவர்லோட் ஆகும்போது. சைடில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் எண்டுக்கும் இருக்கும் பேஸ் மாடலுக்கும் இருக்கக்கூடிய மேஜரான டிஃப்ரென்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த டோர் ஹேண்டில்ஸ். ஸோ டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாடி கலர் கிடையாது, ஒரு பிளாக் கலரில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ORVMஸும் பார்த்தீங்கன்னா மேனுவலி அட்ஜஸ்டபிள், எலக்ட்ரானிக்கல் அட்ஜஸ்டபிள் கிடையாது, ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கு. மேலே சன்வைசர் வந்து எக்ஸ்ட்ரா ஆக்சசரியாக ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா மாதிரி கொடுக்கல, ஒரு நார்மலான ஒரு ஆண்டனா வந்து கொடுத்துருக்கு. ஸோ இதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் வேணும்னா. ரியரில் ஸ்பாய்லர் பொறுத்த வரைக்கும் ஒரு பிளாக் கலரில் க்ளாஸி எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க, பியானோ பிளாக் ஃபினிஷில். இதுவும் எக்ஸ்ட்ரா ஆக்சசரியாக வர்றது தான். ஸோ நார்மலாக தான் இருக்கும். இங்கே உங்களுக்கான ஸ்பாய்லர் வந்துட்டு ஹை மவுண்ட்டுக்கான ஸ்டாப் லேம்ப் வந்து ஸ்பாய்லருக்கு கீழே கொடுத்துருக்கு. டாப் எண்டில் டீஃபாகர் மட்டும் வரும், வைப்பர் வந்து கிடைக்கல. ஸோ ரியரோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ஒரு கிளாசிக் அண்ட் டிசைன் தீமில் வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் பார்க்க முடியும். யாராக இருந்தாலும் நல்லாவே பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு கர்வ் டிசைன் வந்து உங்களால் வந்துட்டு இந்த இடத்துல ஃபீல் பண்ண முடியும். ஸோ சென்டரில் சுசுக்கிக்கான லோகோ, தென் ஷிஃப்ட்டுக்கான பேட்சிங், ரியர் டெயில் லேம்ப் பொறுத்த வரைக்கும் ஒரு C ஷேப் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலோஜனில் தான் வந்து கிடச்சிருக்கு. 3 யூனிட்டாக வந்து பிரேக் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர் ஹாலோஜன். தென் இங்கே வந்து உங்களுக்கு ரியருக்கான டெயில் லேம்புக்கான லைட்டும் கொடுத்துருக்கு. ரிவர்ஸ் வந்து இந்த இடத்துலையும், இண்டிகேட்டர் வந்து இந்த இடத்துலையும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது உங்களால் பார்க்க முடியும். ரியருக்கான ஃபாக் லேம்ப் பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ரியர் பார்க்கிங் சென்சார் பொறுத்த வரைக்கும் 4 வந்து கொடுத்துருக்கு. இங்கே உங்களுக்கு நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன். ஸோ ரியரோட பம்பரும் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மஸ்குலரான தீம் வந்து ரியரில் இந்த இடத்துல உங்களால் பார்க்க முடியும். நல்ல ஒரு பல்ஜான எஃபெக்டில் இருக்குது. ஸோ இப்போ ரியரோட பூட் ஸ்பேஸ் பார்ப்போம்.
ஒரு ஹைட்ராலிக் ஓப்பனில் தான் வந்துட்டு இந்த வண்டி ரியரோட பூட்டு வந்துட்டு ஓப்பன் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லாக் பண்ணிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட் கிடைக்குது. பார்சல் ட்ரே வந்து கிடைக்கல. ஒரு டீசெண்டான சைஸில் தான் பூட் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ சீட்டோட கவரெல்லாம் இப்போ தான் நான் பின்னாடி போட்டேன். ஸோ அதனால் இப்படி இருக்குது. டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 165/80 ரிம் சைஸ் வந்து 14 இன்ச்சுக்கான சேம் ப்ரொஃபைலில் தான் ஸ்டீல் வீல். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு அவுட் சைடு இருக்கக்கூடிய வீல் இருக்கும். நம்ம வந்து வீல் கேப் போட்டிருக்கோம் அதுக்கு மேலே. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடுவோம். லெஃப்ட்டில் நமக்கு ஹூக் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. டாப் எண்டில் உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு லைட் ஒன்று கிடைக்கும். ரைட் சைடில் வந்துட்டு ஜாக்கி வச்சுக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸும். நீங்கள் உங்களுக்கு 60/40 ஸ்பீட் சீட் கிடைக்கல. ஸோ பார்சல் ட்ரைவும் வந்துட்டு பேஸ் மாடலில் கிடையாது. ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ க்ளோஸ் பண்ணுறது ரொம்ப ரிஸ்க் எடுத்து க்ளோஸ் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது எக்ஸ்டீரியரில் நமக்கு டாப் எண்ட்லேருந்து பெருசாக டிஃப்ரென்ஸாக காமிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் எல்இடிக்கான ஹெட் லேம்ப்ஸும் ஃபாக் லேம்ப்பு, தென் அதுக்கப்புறம் ஓஆர்விஎம்ஸ்க்கான டிசைன், பாடி கலர்டில் வந்துட்டு நமக்கு ஹேண்டில் கிடச்சிருக்கும். தென் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் அலாய் வீலில் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஸ்டீல் வீல் தான் வந்து கிடச்சிருக்கு. ரியரில் நமக்கு கேமரா வரும், பட் இதில் கேமரா வரல. ஸோ பெருசாக அவுட் சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன வேரியண்ட் அப்படிங்கிறத ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. ஒரு பேஸ் மாடல் வண்டியில் என்னென்னலாம் வேணுமோ கண்டிப்பாக எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லுவேன். ஸோ இதையே நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க இப்போ இதனுடைய இன்டீரியர் போய் பார்ப்போம். ஸோ பாடி கலர்டு ஹேண்டில் கிடைக்கல. ஒரு நார்மலான டீசெண்டான பிளாக் ஃபினிஷில் ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ டோர் பொறுத்த வரைக்கும் தட்டு நீட்டாகவே இருக்குது. டோர்ஸ் ஆல்மோஸ்ட் 90 டிகிரி கிட்ட ஓப்பன் ஆகுது. நல்ல ஒரு என்ட்ரிக்கான ஓப்பனிங் தான் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. டோர் ஹேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல், பேஸ் மாடலில் 4மே வந்துட்டு உங்களுக்கு பவர் விண்டோக்கான கண்ட்ரோல், டோரை லாக் அண்ட் அன்லாக் பண்ணிக்கக்கூடியதுக்கான ஸ்விட்ச், தென் விண்டோ லாக் பண்ணிக்கக்கூடிய ஸ்விட்ச், ஓஆர்விஎம்ஸ் நீங்கள் வந்துட்டு மேனுவலாக தான் க்ளோஸ் பண்ணி ஆகணும். இது நீ வச்சுக்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குஷன் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு நல்லாவே இருக்குது. 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர், இது மேகசின் ஹோல்டர், ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் இருக்குது, பட் ஸ்பீக்கர் கிடையாது. ஸோ உள்ளே போயிட்டு நம்ம இது என்னங்கிறத பார்ப்போம். ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர், ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் தீம் இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் தான். எங்கேயுமே நீங்கள் டியூவல் டோன் பார்க்க முடியாது, பட் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை இது க்ரியேட் பண்ணியிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்போ வாங்க உள்ளே போயிட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இதில் சீட் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பேஸ் மாடலில் கொடுக்கல. இருந்தாலும் ஃப்ரண்ட் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ்ட்டோட கொடுத்துருக்காங்க. 6 ஏர்பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். சீட்ஸோட கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. நான் ட்ரைவ் பண்ணி பார்த்தேன், சூப்பராகவே இருக்குது. பட் வேணும்னா நீங்கள் ஏர்பேக் சப்போர்ட் பண்ணக்கூடிய சீட் லெதர்ஸை நீங்கள் கவர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். க்ரிப் நல்லாவே இருக்குது. உட்கார்ந்தா நல்லா அணைச்சி பிடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது. க்ரிப்பு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வாங்க உள்ளே போயிட்டு இந்த வண்டியோடைய இன்டீரியர் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸ்டட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். பில் குவாலிட்டி வர வர மாருதி சுசுக்கியிலேருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இன்டீரியர் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்டேரிங் வீலில் வந்து நமக்கு லெதர் ராப்பிங் பண்ணி கொடுத்துருக்காங்க வண்டி எடுத்ததுக்கப்புறமா. ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபைபருக்கான ஸ்டேரிங் வீல் தான். அதுவும் க்ரிப் நல்லாவே இருக்கும். பட் இது நல்லாவே ஒரு என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துருக்குன்னு சொல்லலாம் க்ரிப்பை. ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட் டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. ஸோ வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ஸ்டேரிங்கோட ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டேரிங்கோட ரைட் சைடில் இண்டிகேட்டருக்கான கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பருக்கான கண்ட்ரோல். இந்த வண்டியில் ரியர் வைப்பர் வந்து கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் வைப்பர்ஸ் இருக்குது. ஸோ சுசுக்கிக்கான லோகோ வந்து சென்டரில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. அதை சுற்றி ஒரு சில்வர் ரிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹாரனோட சவுண்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஹாரன் சுசுகி ஷிஃப்ட்டில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எனக்கு பர்சனலாக இந்த ஹாரன் வந்து ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் வந்து பேஸ் மாடல்லேருந்தே கொடுக்குறாங்க. ஸோ 1, 2, தென் அதுக்கப்புறமா கர்டன் ஏர்பேக்ஸ் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறம் சீட்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஏர்பேக் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத நம்ம லாஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ இப்போ அந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி இந்த 3 சிலிண்டருக்கான என்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். வண்டி வந்து இப்போ ஆன் ஆயிடுச்சு. ஆன் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு இன்ஜினோட ரம்பிள்னஸோட ஸ்டார்ட் ஆகுதுன்னே சொல்லலாம். பட் அதுக்கப்புறமா பார்க்கும்போது உங்களுக்கு இன்ஜினோட நாய்ஸ் உள்ளுக்குள்ளே மேக்ஸிமம் கிடையாது. இது 1.2 லிட்டர் ஜட் சீரீஸில் இருக்கக்கூடிய 3 சிலிண்டருக்கான ஒரு 4 வால்வ் இருக்கக்கூடிய இன்ஜின். ஸோ இதனுடைய பவர் எல்லாம் எப்படிங்கிறத டிரைவ் ரிவ்யூவில் நான் வந்துட்டு சீக்கிரமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ சின்னதாக ரேவ் பண்ணி பார்ப்போம் இன்ஜினோட நாய்ஸ் வந்து உள்ளுக்குள்ளே எப்படி ஃபீல் ஆகுதுன்னு. இன்ஜினோட நாய்ஸ்
எஸ் ட்ரைவ் பண்ணும்போது கண்டிப்பாக அது உள்ளதை கேட்க தான் செய்யும். பட் வைப்ரேஷன் பார்த்தீங்கன்னா நல்லாவே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க கேபின்குள்ளே. இன்ஜினோட நாய்ஸ் வந்து ஒரு ஸ்போர்ட்டி தீமில் ஒரு சவுண்ட் எனக்கு கேட்குது. ஸோ உங்களுக்கு எப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேரிங் வீல் பற்றி நம்ம பார்த்தாச்சு. எம்ஐடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காக்பிட் டிசைன் தீமில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்டில் வந்து நமக்கு வந்துட்டு ஆர்பிஎம் மீட்டரும், ரைட் சைடில் வந்து நமக்கு ஸ்பீடோ மீட்டரும் கொடுத்துருக்கு. சின்னதாக ஒரு டிஸ்பிளேக்கான ஒரு யூனிட் வந்து சென்டரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் இருக்கிறத நாப் யூஸ் பண்ணி ஏபி அண்ட் ட்ரிப்போடைய ஏபி ஓடு, அப்புறம் கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். அதே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய நாப் யூஸ் பண்ணி நீங்கள் ரேஞ்ச், அப்புறம் ஆவரேஜ் கிலோமீட்டர், தென் இதுக்கு அடுத்து உங்களுக்கு எவ்வளோ இன்னும் ஓடும் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களை வந்து பார்த்துக்கலாம். ஒரு காமனான பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்துட்டு உங்களுக்கு வியூ பண்ணிக்க முடியும். தென் சீட் பெல்ட்ஸோட வார்னிங் வந்து கொடுத்துருக்கு. ரியரில் 3 பேரும் சீட் பெல்ட் போடலையா போட்டிருக்காங்களாம் பார்க்குறது. தென் அதுக்கு அடுத்து டோர் திறந்தோம் அப்படின்னா டோரோடைய எந்த டோர் ஓப்பன் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் வந்து உங்களுக்கு கிளியராக அதில் காட்டி கொடுத்துரும். ஸோ ஒரு டீசெண்டான தேவையான அளவுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு எம்ஐடி இங்கே உங்களுக்கு பார்க்க முடியும். தென் அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஏசி வந்துட்டு வெண்ட் வந்து ஒரு நீட்டான தீம்லேயே வந்து கொடுத்துருக்கு. யூஸ் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் நல்லாவே இருக்குது. ஸோ இங்கேயே வந்துட்டு உங்களுக்கு ஃபேன் அட்ஜஸ்ட்மெண்ட்கான கண்ட்ரோல்ஸும் வந்திருக்கு. ஸோ சென்ட்ரலில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மாடலில் உங்களுக்கு மியூசிக் சிஸ்டம் வராது. ஸோ இது ஒன்று தான் வந்து இன்டீரியரில் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸாக தெரியும். மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா ஹசார்ட்கான ஸ்விட்ச்சு, ஏசி வென்ட்ஸ் வந்து 2 பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் டோன் டிசைனாக இருந்தாலும் இங்கேயும் வந்து பேட்டர்ன் டிசைன் வந்து டிஃப்ரென்ஸாக காமிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். தென் க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜில் வந்து கிடச்சிருக்கு. கூல் அண்ட் க்ளவ் பாக்ஸ் கிடையாது, பட் இருந்தாலும் ஒரு டீசெண்டான ஸ்பேஸில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஏசி கண்ட்ரோல் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இருக்கிற மாதிரியே வந்து கொடுத்துருக்கு. பட் இது வந்து ஒரு மேனுவலி கண்ட்ரோலபிள் ஏசி கண்ட்ரோல் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பியானோ பிளாக் ஃபினிஷில் வந்து ஒரு கிளாசி எஃபெக்டில் கொடுத்துருக்கு. லெஃப்ட் சைடில் வந்து நமக்கு ஃபேனுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட், ரைட் சைடில் வந்து டெம்பரேச்சருக்கான அட்ஜஸ்ட்மெண்ட். இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நார்மலாக எல்லா ஸ்விட்சும் இருக்கா. ஸோ இங்கே வந்து மேக்ஸ் ஏசி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மீடியமாக வச்சுருக்கோம். ஸோ நல்லா ஹாட்டாக இருக்கக்கூடிய வண்டியில் நீங்கள் ஏறிட்டு உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 1 மினிட் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே கூலிங் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மேக்ஸ் ஏசி அப்படிங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். எஸ், ஃபுல் ஸ்பீடில் உங்களுக்கு வந்துட்டு கூலிங்கை வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஃபேன் ஸ்பீடு மட்டும் ஃபுல்லாக வரும். டெம்பரேச்சர் நீங்கள் வேணுங்கிற வரையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். இதை நான் வந்துட்டு மேக்ஸ் ஏசியில் வச்சா ஒரு 2 மினிட்ஸ் ஆர் மேக்ஸிமம் 3 மினிட்ஸில் வந்து இந்த வண்டி மேக்ஸிமம் இதனுடைய கூலிங்கை வந்து உள்ளே கொடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஸோ ஃபுல் பிளாக் இன்டீரியர் கண்டிப்பாக தெரியும். பிளாக் இன்டீரியர் இருக்கக்கூடிய வண்டியில் எவ்வளோ ஹீட் வந்து அப்சர்வ் பண்ணும் அப்படின்னு. ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ஸ் தான், ஆட்டோ டிமிங் ஆப்ஷன் கிடையாது. கூடவே நமக்கு வந்துட்டு எல்லோ கலர் கேபின் லேம்ப் வந்து கொடுத்துருக்காங்க. சன்வைசர் பொறுத்த வரைக்கும் வேனிட்டி மிரர் கோ டிரைவர் சைடு வரல. இந்த சைடு எஸ் டிக்கெட் ஹோல்டரும் வரல. சன்வைசர் ஒரு டீசெண்டான சன்வைசர் தான். ஸோ கிராப் ஹேண்டில் ஸ்மூத்தான வெயில் இறங்குது பாருங்கள். எஸ், கிராப் ஹேண்டில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தாச்சு, நல்லா பிடிச்சி வச்சுருக்குன்னே சொல்லலாம். பாருங்கள், தை சப்போர்ட் எல்லாமே டீசெண்டாகவே இருக்குது. தென் இதுக்கு கீழே உங்களுக்கு வந்துட்டு இந்த இடத்துல 12 வாட்க்கான சார்ஜிங் சாக்கெட் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டம்மி சுவிட்ச் வந்து ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்கு. வேணும்னா நீங்கள் யூஎஸ்பிக்கான சார்ஜிங் போட்டு ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஒரு ஏரியாவும் கிடச்சிருக்கு. தென் 2 கப் ஹோல்டர் கூடவே நமக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஸ்பீடுக்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி தான் இது. ஸோ 5 ஸ்பீடுக்கான ஒரு டிரான்ஸ்மிஷன் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் மேட் ஃபினிஷில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டிக்கு ஷிஃப்டிங் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ் ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. ஒரு சிங்கிள் ஃபிங்கர்லேயே வந்துட்டு இதனுடைய ஷிஃப்டிங்கை வந்து பண்ணிக்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ ஸ்மூத்தான ஷிஃப்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. கிளச்சும் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹார்டாலாம் கிடையாது, ரொம்பவுமே ஸ்மூத்தாக இருக்குது. அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா ஒரு சின்னதாக மொபைல் வச்சுக்கலாம், ஆரல்ஸ் வந்து இந்த மாதிரி ஃப்ராக்னன்ஸ் வச்சுக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஏரியா. ஹேண்ட் பிரேக்ஸ் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஹேண்ட் பிரேக்ஸ். ஸோ இப்போ நம்ம இந்த சீட்டை என்னோடய ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிடுறேன். எஸ், இதுதான் என்னோடய டிரைவிங் பொசிஷன். ஸோ இப்போ நம்ம எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த வண்டியில் 163 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டியில் வந்து கிடச்சிருக்கு. ஸோ எக்ரஸ் பொறுத்த வரைக்கும் எஸ் ஒரு டீசெண்டான வேலையே இருக்குது. இப்போ நம்ம ரியரில் போயிட்டு ரியரோடைய சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் இருந்த மாதிரியே உங்களுக்கு ரியரோடைய சீட்டும் டோரும் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வைடான மேக்ஸிமம் வைடு வந்து கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் 90 டிகிரின்னு சொல்லலாம், பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ உள்ளே போவோம். எஸ், இங்கிரஸ் நீட்டாகவே இருக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய ஹெட்டை வந்து நீங்கள் மைண்ட் பண்ணி தான் உள்ளே வந்தாகணும். ஸோ இப்போ நம்ம டோர் க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ டோரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த இடத்துல சின்னதாக டோர் நாப் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சும் வந்து கிடச்சிருக்கு. மேலே நமக்கு கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடான
விண்டோ தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ டியோலோ பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லை. பின்னாடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைடான விண்ட்ஷீல்டு வந்து கொடுத்துருக்கு ரியரில். ஸோ டிஃபாகரும் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரியரில் வந்து ஹெட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ நார்மலாக ஒரு ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் 3 பாயிண்ட்டுக்கான சீட் பெல்ட் வந்து உங்களால் வந்து இங்கே பார்க்க முடியும். அந்த ஐஎஸ்ஓஃபிக்ஸுக்கான சைல்ட் மவுண்ட்டுக்கான ஒரு லாக்கும் வந்து கொடுத்துருக்கு. ஃபுல் பிளாக் இன்டீரியர். ஸோ பாருங்கள், ஃபுல் பிளாக் இன்டீரியராக இருந்தாலும் வெளியே இருக்கக்கூடிய வெயிலை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணி உள்ளுக்குள்ளே எப்படி காமிக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியும். எஸ், இதுதான் ஃப்ரண்ட் கேபினோடைய வியூ. ஷிஃப்டோடைய எல்எக்ஸ்ஐ மாடலோடைய ஃப்ரண்ட் கேபினோட வியூ. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எனக்கு இந்த வியூ, இந்த டிசைன் ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா மேகசின் ஹோல்டர் எதுவுமே கிடையாது. கோ பேசஞ்சர் சைடு வந்து மேகசின் ஹோல்டர் வந்து ஒன்று கிடச்சிருக்கு. தென் இங்கே ரியர் ஏசி வெண்ட் இல்லை. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏசி வெண்ட் தான் உங்களுக்கு வந்துட்டு இந்த கேபினை வந்து ரியர்லையும் வந்து கூல் பண்ணும். ஸோ சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் சாக்கெட் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஹம்ப் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் சென்ட்ரல் பேசஞ்சருக்கு இந்த ஹம்ப் ஒரு பெரிய விஷயமா தெரியல. லெக் ஸ்பேஸ் மட்டும் நீங்கள் ஷேர் பண்ண வேண்டியது வரும். ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா குஷன் நல்லாவே இருக்குது. ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் ஆம்ரெஸ்ட் வந்து இதில் கிடைக்கல. சீட் பெல்ட் நம்ம பார்த்தாச்சு. ஏர் பேக்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஏர் பேக்ஸும் பார்த்தாச்சு. அதுக்கு அடுத்து லெக் ரூம், தை சப்போர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது. நல்லா உள்ளே டக் பண்ணி தான் உட்காந்துருக்கேன். நீ ரூம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கை அளவுக்கு நீ ரூம் வந்து கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய சீட் வந்து என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ தை சப்போர்ட் ஒரு 75-80% தை சப்போர்ட் வந்து கிடச்சிருக்கு. லாங் ட்ராவலில் கண்டிப்பாக இது ஒரு நல்ல கம்ஃபர்ட் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹெட்ரூம் பொறுத்த வரைக்கும் நல்லா சாஞ்சு உட்காந்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஹெட்ரூம் வந்து கிடச்சிருக்கு. ஒரு ஸ்கூப் அவுட் வந்து உங்களால் பார்க்க முடியும். நிமிர்ந்து உட்காந்திங்கன்னா அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு ஹெட்ரூம் வந்து கிடச்சிருக்கு. 5.8 என்னோட ஹைட்டு. ஸோ இப்படி இருக்கும்போது என்னோடய ஹைட்டில் ரியர் பேசஞ்சருக்கு ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஹெட்ரெஸ்ட் வந்து கட் ஹெட்ரெஸ்ட், ஃபிக்ஸ்டு ஹெட்ரெஸ்ட் தான். ஸோ இப்படி சாஞ்சால் மட்டும்தான் உங்களால் வந்து ஹெட்ரெஸ்ட்டை யூஸ் பண்ணிக்க முடியும். நிமிர்ந்து உட்காரும் போது ஒரு கேப் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ சீட் பெல்ட்ஸ் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரியரோடைய கம்ஃபர்ட் ஓகே நல்லாவே இருக்குது. அதோட ஃப்ரண்ட் சீட்டில் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சது இந்த ஒரு கிரிப்னஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி தீமில் வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஸோ வாங்க இப்போ இந்த வண்டியோடைய ரியர் எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். ரியருடைய எக்ரஸும் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. உள்ளே போகும்போது ஹெட்டை மட்டும் நீங்கள் மைண்ட் பண்ணி ஏற வேண்டியது வரும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 163 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளே தான் பூந்து வந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பம்பர்ஸ் வந்து நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் ஸ்லீக்காக கொடுத்துருக்கனால ஒரு சில இடத்துல வந்து நல்லா டச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஸோ ஸ்லோவாக தான் நீங்கள் வந்துட்டு புலிமேட்டில் வந்து ஓட்டி ஆகணும். ஸோ இந்த வண்டியோடைய இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் இன்ஜின் ஆப்ஷனில் மட்டும்தான் கிடைக்குது. தென் சிஎன்ஜி ஆப்ஷன்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்ரோல் இன்ஜினுடைய ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 37 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வந்து கிடைக்குது. ஆன் ரோட் மைலேஜ் பொறுத்த வரைக்கும் ஏஆர்ஏலேருந்து கிளைம் பண்ணக்கூடியது 25 km/லிட்டருக்கான மைலேஜ் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிஎன்ஜியோடைய மைலேஜ் எவ்வளோ ஏஆர்ஏ கிளைம் பண்ணியிருக்காங்க ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வண்டியோடைய போனட் ஓப்பன் பண்ணி இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இப்போ இந்த போனட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இன்ஜினோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி போனட்டோட வெயிட் நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. ஸோ மாருதியோட சுசுக்கியோடைய பில்ட் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் எல்லாருக்குமே ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்களும் வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போனட்டை லிஃப்ட் பண்ணி பாருங்கள். ஸோ மேலே இன்சுலேஷன் எல்லாமே பண்ணியிருக்கு. ஸோ இதுதான் நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு 3 சிலிண்டருக்கான 1.2 லிட்டருக்கான இன்ஜின். 4 வால்வ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டியோடைய மேக்ஸிமம் ப்ரொடியூசிங் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 81 bhp பவர், தென் 111 Nm ஆஃப் டார்க் வந்து இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 3 சிலிண்டர் கொடுத்துருக்கிறதுக்கு ஒரே ரீசன் பார்த்தீங்கன்னா அப்படின்னா மைலேஜ் அண்ட் ஃபியூவல் எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஒரு மெயின் ரீசன் தான். ஸோ பவர் ஹைவேல நல்ல நீட்டான பவர் தான் கிடைக்குது. பட் இது ஒரு சிட்டி யூஸிங் கார் அப்படின்னு சொல்லி இதில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு சின்ன ரம்பிள் நியூஸோட ஸ்டார்ட் ஆகிறது உன்னால் வந்து பார்க்க முடியும். ஸோ சின்னதாக ரைஸ் பண்ணி பார்க்கலாம். எஸ், ரைஸ் பண்ணும்போது இன்ஜினோட வைப்ரேஷன் வந்து கொஞ்சம் அரெஸ்ட் ஆகுது. ஸ்டேபிளாக இருக்கும் போது உங்களுக்கு வந்துட்டு வைப்ரேஷன் வந்து உங்களால் பார்க்க முடியும். ஸோ கீழே நமக்கு அண்டர் பாடி கவர் நீட்டாகவே பண்ணியிருக்காங்க. ஃபயர் வாலோட இன்சுலேஷன் எல்லாமே நீட்டாகவே இருக்குது. ஸோ இப்படி ஒரு வைப்ரேஷன் வந்து கேபின்குள்ளே எப்படி இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் இன்டீரியர் வீடியோ பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நமக்கு வைப்பருக்கான ஃபில்லிங்,
தென் ரைட் சைடில் நமக்கு பேட்டரி கொடுத்துருக்கு. தென் கூடவே வந்து ECM யூனிட்டும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வண்டியை ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ போனட்டை க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய ஆன் ரோட் காஸ்ட் அதுக்கப்புறமா கலர் வேரியன்ஸை பற்றி இப்போ டீட்டெயில்டாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இந்த LXi வேரியண்ட்டோடைய ஒரு டீட்டெயில் ரிவ்யூ நம்ம சேனல் மூலிமா நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7,50,000 டாப் அண்ட் வேரியண்ட்டான ZXi ப்ளஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த ஷிஃப்டோடைய ஆன் ரோட் காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 11,65,000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த LXi வேரியண்ட்டோடைய ஆன் ரோட் காஸ்ட் திருப்பூரில் ஸ்ரீ சஷ்டி கார்ஸில் கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7,50,000 கிட்ட போய்கிட்டு இருக்கு. தென் இதில் வீல் கப், தென் இந்த ஸ்பாய்லர், தென் உள்ளுக்குள்ளே இருந்த மேட்டு, தென் அதுக்கப்புறம் ஸ்டேரிங்கோட கவர் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆக்சசரியை தான் ஃபிட் பண்ணது. நான் சொல்கிறது வண்டியோடைய ரேட் 7,50,000 கிட்ட ஆன் ரோட் போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் நிறையா இங்கே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரையில் இருக்கக்கூடிய ஷோரூம். ஸ்க்ரீன்லையும் கீழேயும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸ்ரீ சஷ்டி கார்ஸ் பழங்கரை, கண்டிப்பாக நீங்கள் கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த LXi வேரியண்ட்டில் சேஃப்டி ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ABS வந்து கிடச்சிருக்கு. தென் ஏர் பேக் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக் வந்து பேஸ் மாடல்லேருந்து இப்போ சுசுக்கியில் எல்லா வண்டிக்குமே கொடுத்துட்ருக்காங்க. தென் அதுக்கடுத்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து 5 செகண்ட்ஸ்க்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது என்னங்கிறத கீழே ஷார்ட்ஸில் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ ஷார்ட்ஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். தென் அதுக்கடுத்து இதில் நமக்கு சேஃப்டி ஃபீச்சராக பார்க்கும்போது ISO ஃபிக்ஸுக்கான சைல்ட் மவுண்ட், 3 பாயிண்ட்டுக்கான சீட் பெல்ட் வந்து ரியரில் கிடச்சிருக்கு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பேஸ் மாடல் இருந்தே கொடுத்துருக்காங்க. ஒரு 7,50,000க்கு இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்கக்கூடிய காரை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சஷ்டி கார்ஸ் பழங்கரை கால் பண்ணி பாருங்கள். டெஸ்ட் ட்ரைவ் அண்ட் புக்கிங்ஸ்க்கு நம்பர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். ஸோ until then, bye from Kishore Vlogs. Bye.